வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ். ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் நேற்று எஸ்ஜிடி எக்ஸாம் இடைநிலை ஆசிரியர்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்புக்கான பணிப்பட்டியல் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. அதை பற்றின சில முக்கியமான டீட்டெயில்ஸ், நிறைய ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின்ஸு, நிறைய பேர் ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணி கேட்குறத கொஞ்சம் கிளியராக பார்ப்போம். ஸோ கம்யூனிட்டி வைஸாக சிவிக்கு எத்தனை பேரை கூப்பிட்ருக்காங்க, எந்தெந்த கம்யூனிட்டிலேருந்து எது வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. ஸோ ரிசர்வேஷன் நிறைய பேருக்கு அந்த அவங்களோட பேருக்கு பக்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்க, இல்லை அவங்களுக்கு முன்னாடி இருக்கவங்களுக்கு மார்க்கு, இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேஷன் எதனால் வருது, அது என்ன ரிசர்வேஷன் அப்படின்னு பார்க்குறதும். ஸோ அந்த ரிசர்வேஷன் பற்றி நம்ம டீட்டெயில் பார்க்குறதுக்கும், யாருக்கெலாம் வந்து உங்களுக்கு செலெக்ஷன் லிஸ்ட்டில் கன்ஃபார்மாக வாய்ப்பு இருக்குது, சில பேருக்கு வந்துட்டு வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2768க்கு 3360 ஐ திங்க் 460 ஸோ சம்திங் கூப்பிட்ருக்காங்கன்னா அதில் யார் ஒரு 600 பேர் வெளியில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ யாருக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வேக்கன்சி இதுக்கப்புறம் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா. ஸோ நிறைய பேரோட கொஷின் வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் பற்றி தான் இருக்கும். ஸோ அதை பற்றின சில முக்கியமான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ் சேனலை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக வந்துட்டு எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ் சேனல் பொறுத்த வரைக்கும் நியூஸ் வந்து ரொம்ப ஆத்தென்டிக்காக இருக்கும். அண்ட் ஆல்சோ நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு 600 மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்கக்கிட்ட கிளாரிஃபிகேஷன்ஸ் கேட்டுக்கலாம். நான் லிங்க்கும் கீழே ஷேர் பண்ணுறேன். ஸோ வேறு எக்ஸாம்ஸ் எந்த எக்ஸாம்ஸ் நீங்கள் டெட்டு டிஆர்பி பற்றி எந்த டீட்டெயில்ஸ், ஸ்டடி டிப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வின்னர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம சேனலில் கிடைக்கும். எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ செலெக்ஷன் இன் ஃபைனல் லிஸ்ட் இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் கட் ஆஃப் எந்தெந்த அளவுக்கு கம்யூனிட்டி வைஸ் கட் ஆஃப் போயிருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் நமக்கு ஒரு 3300 சம்திங் பேர் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க இல்லையா. அவங்களுக்கு பக்கத்துலேயும் அவங்களுக்கு முன்னாடி இருக்கவங்களுக்கும் அந்த பின்னாடி இருக்கவங்க எதனால நம்ம அவங்களுக்கு கீழே வரோம் அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. அந்த ரிசர்வேஷனுக்கான என்ன எதுக்காக அது வந்திருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பிஎம்கே அப்படின்னு கேட்டிருந்தீங்க, டிடபிள்யூனா என்னன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இதெல்லாம் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். நம்ம நோட்டிஃபிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கனாலே எல்லா டீட்டெயில்ஸும் அதில் இருக்கும். ஸோ இப்போது ஜிடி ஜென்ரல் டர்ன்லேயே அவங்க எந்த கம்யூனிட்டிக்குள்ளேயும் வரமாட்டாங்க. ஸோ ஜென்ரல் டர்ன்லேயே செலக்ட் ஆகிருக்காங்க ஹை மார்க்கில். கேட்டகரி 1 விஷுவலி இம்பேர்ட், கேட்டகரி 2 ஜிடியில் கேட்டகரி 2 ஹியரிங் இம்பேர்ட், கேட்டகரி 3 லேர்னிங் டிசபிலிட்டி லோக்கமோட்டர் டிசபிலிட்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஐ, இது வந்து உங்களுக்கு இந்த கேட்டகரி உங்களுக்கு பிஹெச்லேயே ஒரு கேட்டகரியில் வரும். ஸோ நான் திரும்ப சொல்கிறேன். அடுத்து அதே மாதிரி விமனில் விஷுவல் இம்பேர்ட், விமனில் ஹியரிங் ஹியரிங் இம்பேரபிலிட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லோக்கமோட்டர் டிசபிலிட்டி, இது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். அடுத்து இங்கே பாருங்கள், எக்ஸ் சர்வீஸ்மேன். நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா அப்ளை பண்ணால் எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாவில் 2 பேருக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா டிடபிள்யூ அப்படிங்கிற மாதிரி டெஸ்டியூட் விடோ, ஆதரவற்ற விதவை அப்படின்ற பாயிண்டில் வரும். அந்த டெஸ்டியூட் விடோ அப்படின்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க வேறு என்ன கேட்டகரி கேட்டிருக்காங்க அப்படின்னா இதுதான். இது இல்லாமல் இப்போ நிறைய பேர் கேட்குறது பிஎம்கேன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிஎன்சிலே உங்களுக்கு பிரமலை கல்லர் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ நமக்கு எக்ஸாம்பிளுக்கு எஸ்சியில் அதுக்கப்புறம் வந்து எஸ்சிஏ வந்து வரும் இல்லையா அவங்களுக்கு அந்த கேட்டகரி. அதில் வந்து அந்த மாதிரி இப்போ டிஎன்சி, எம்பிசி, டிஎன்சி, பிஎம்கே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒவ்வொரு கேட்டகரியிலையுமே ஒன்று. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எம்பிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் கேட்டகரி 1 விஷுவல் இம்பேர்மெண்ட், அடுத்து கேட்டகரி 2 ஹேரிங் இம்பேர்மெண்ட். அதே மாதிரி எம்பிசியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் இருந்தால் அவங்களுக்கும் வருவாங்க. இதுதான் இதோட எக்ஸ்ப்ளனேஷன். வேறு ஏதாவது டவுட் இதில் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். ஸோ நோட்டிஃபிகேஷன்லேயே நமக்கு அந்தந்த இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் பார்த்து இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க முடியும். இல்லைனாலும் நீங்கள் டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டர்னை பொறுத்த வரைக்கும் 109 வரைக்கும்
வரைக்கும் கட் ஆஃப் போயிருக்கு. நம்ம 110 சொல்லியிருந்தோம், 109 வரைக்கும் கட் ஆஃப் போயிருக்கு. நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா 110 to 125 வரைக்கும் நான் சொல்லியிருந்தேன். அடுத்து ஜிடிடி அப்படின்னா ஜென்ரல் டர்னில் தமிழ் மீடியம் இருக்கிறவங்க 106 வரைக்கும் போயிருக்கு. ஜென்ரல் டர்னில் விமன்ஸுக்கு 105, 1 மார்க்கு தான் வித்தியாசம். ஜென்ரல் டர்னில் விமன் வித் பிஎஸ்டிஎம், அதாவது வித் தமிழ் மீடியம் வச்சுருந்தீங்கன்னா 105 வரைக்கும் போயிருக்கு. இதுதான் ஜென்ரல் டர்னோடது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிசி 101 ஸ்டார்ட் ஆகுது. பிசி தமிழ் மீடியம் 97, பிசி உமன் 96, பிசி தமிழ் மீடியம் விமன் 96, 2 பேருக்கு ஒரே கட் ஆஃப் தான் வருது. ஸோ அதுக்கப்புறம் எஸ்சி 98 வருது, எஸ்சிடி தமிழ் மீடியம் 95, எஸ்சிடபிள்யூடி 94.5, எஸ்சிஏ 94.5 தான் டிஃப்ரென்ஸ். எஸ்சிஏல விமன் வந்து 94, எஸ்சிஏ விமன் தமிழ் மீடியம் 93, எம்பிசி டிஎன்சினா 102, எம்பிசி டிஎன்சியில் விமன் அப்படின்னா 98. இதில் டிஃப்ரென்ஸை பாருங்கள், 3 மார்க் டிஃப்ரென்ஸ் வருது விமன்ஸுக்கு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா எம்பிசி டிஎன்சியில் தமிழ் மீடியம் மட்டும் இருந்தால் 98.5. அதுக்கப்புறம் எம்பிசி டிஎன்சி பிஎம்கே நான் சொன்னேன் இல்லையா, பிரமலை கலர்னு தனி இது கொடுத்துருக்காங்க, 94.5. எம்பிசி டிஎன்சி பிஎம்கே விமனாக இருந்தால் 94.5. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து முக்கியமான ரிசர்வேஷன் பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம ஏற்கனவே சொன்னோம். இதெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சாலும் எக்ஸ் சர்வீஸ்மேன், டெஸ்டியூட் விமன், அதுக்கப்புறம் வந்து விஐ அப்படின்னா விஷுவலி இம்பேர்ட், அதுக்கப்புறம் ஹியரிங் இம்பேர்ட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லோக்கோமோட்டார் டிசபிலிட்டி, இதெல்லாம் தான் நமக்கு கொடுத்துருந்தாங்க. நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்குது. சில கேட்டகரி 1, 2 இதெல்லாம் வந்து தெரியாததுனால நிறைய பேருக்கு அந்த டவுட்ஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எம்பிசி டிஎன்சி பிஎம்கே தமிழ் மீடியம்னாலும் 93, பிசிஎம் பிசி முஸ்லீம்னா 94, பிசிஎம் முஸ்லீமில் தமிழ் மீடியம் வச்சுருந்தா 92, பிசிஎம் விமன் 85.5, பிசிஎம் விமனில் வந்து 85. ஸோ பிசிஎம் விமன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, 5 மார்க் கம்மியாக இருக்குது. ஸோ ரொம்ப நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது அப்புறம் ஏடபிள்யூடியில் செலக்ட் ஆகிருக்கு எஸ்சிஏ கேண்டிடேட்க்கு 92, ஏடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டில் செலக்ட் ஆகிருக்கு ஆதி திராவிடர் நலத்துறையின் கீழே இயங்குகிற பள்ளியில் செலக்ட் ஆகிருக்கவங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு 92. அதே மாதிரி ஏடபிள்யூடி எஸ்சி வந்து 92, ஏடபிள்யூடி எஸ்சிஏ விமன் வந்து 92.5. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு கட் ஆஃப் டீட்டெயில்ஸ். இதுக்கு அடுத்து நம்ம வந்து முக்கியமாக வந்து பார்க்க வேண்டியது வந்து இந்த 600 பேர் வெளியில் போகிறாங்களா. இதில் வந்து இந்த நமக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க பிடிபிஆர்டியில் செலக்ட் ஆகிருக்கவங்க எத்தனை பேர் இருக்காங்க, அது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படியும் ஒரு 100லேருந்து 200 பேர் இருக்க வாய்ப்பு இருக்குது. அஸ்யூம் பண்ணி தான் நான் சொல்கிறேன், ஏன்னா பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுமே சேர்த்து தான் கிளியர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிடிஎட் முடிக்காமலே எக்ஸாம் எழுதினவங்க அவங்க வந்து சிவியில் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பற்றின நான் டீட்டெயில்டு வீடியோ வந்து அடுத்தடுத்து இதில் வந்து நான் போடுறேன். இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஃபார்ம் சிவியில் லிஸ்ட்டில் வந்தவங்க சிவி லெட்டரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, டேட் அண்ட் டைம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்ணுறது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாகவே சொல்கிறேன். 2 ஃபார்மும் ரொம்ப கிளியர் கட்டாக டீட்டெயிலாக ஃபில் பண்ணணும். நான் ஒவ்வொரு பாயிண்ட்டாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயம், சிவி லெட்டரு, அதோட அட்டஸ்டேஷன் காப்பி, இதெல்லாம் நிறைய டவுட் கேட்குறீங்க. நான் இதை பற்றி சிவிக்கு எப்படி தயாராகணும் அப்படிங்கிறத பற்றி நான் தனி வீடியோவே போடுறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேக்கன்சி இன்க்ரீஸ் பற்றி நிறைய கொரிஸ் இருக்குது, நிறைய இது கேட்டுகிட்டே தான் இருக்கீங்க. அது எல்லாருக்குமே உள்ளது தான். ஸோ வேக்கன்சி இன்க்ரீஸ் செலெக்ஷன் லிஸ்ட் வந்துருச்சு, சிவி லிஸ்ட் வந்துருச்சு, இன்னுமே வருமா அப்படின்னு கேட்டால் வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் இந்த ஜூனில் ஒருவேளை ஜூனுக்கு மேலே தான் இப்போ உங்களுக்கு மே மந்த்துங்கிறதுனால ஜூனில் போஸ்டிங் போடும்போது வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிவி போனவங்களும் சரி ஃபுல் ஃப்ளெட்ஜாக போகலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் பேரை கூப்பிட்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க, எப்படி இருக்குது அப்படின்னு கேட்க வேண்டியதில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரொசீஜர்ஸ் ஆர் கோயிங் ஆன், அதுக்கான ப்ரொசீஜர் போயிட்டுருக்கு. ஸோ நமக்கு ஒன்றும் இல்லை, நமக்கு மினிஸ்டர் ஆர் டிபார்ட்மெண்ட்லேருந்து நமக்கு செலெக்ஷன் வேணும் இன்னும் கூட அப்படின்ட்டாங்கன்னா அதுக்கு இந்த செலெக்ஷன் லிஸ்ட்லேருந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா நெக்ஸ்ட் எக்ஸாமை பற்றி எஸ்ஜிடி பற்றி இன்னும் ஸ்பெசிஃபை பண்ணலை. ஸோ அதனால் சான்சஸ் இருக்குது, வெயிட் பண்ணி பார்ப்போம், ப்ரே பண்ணிக்குவோம் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகணும்னு.
ஸோ இது வரைக்கும் நீங்கள் எக்ஸாம் எனர்ஜிஎஸ்என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ்டிடி எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ கிளியர் கட்டாக புரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.